எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். வெளி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நிலை சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்கோம். இது வந்து முதல் படி. இன்னும் அடுத்த கட்ட நகர்வு நம்ம எல்லோருமே இந்த ஹாலில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் அந்த வைக்கிறேன். எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய அனுபவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னு வந்து என்னை அனுபவப்படுத்துறாங்க. அவங்க ஏதாவது ஒரு இதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு பிளான் இருக்குது, இந்த ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இங்கே வா வந்து பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் 10/11 அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு போனேன். அப்போ சாரை மீட் பண்ணேன். சார் பேசினாங்க. எனக்கு வந்து பாரம்பரியம், அதாவது சித்தா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலையில எனக்கு நிவாரணம் கொடுத்தது வந்து சித்தா தான். அப்போ எனக்கு சித்தா வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த இயற்கையான பொருட்களில் தான் ஆரோக்கியம் இருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயம், உடல் ரீதியான நம்ம உடல் தன்னைத்தானே சரி பண்ணி கொள்ளும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாமே என்னோட அனுபவ ரீதியாக நான் கற்றுக்கிட்டேன். அதனால எனக்கு வந்து இந்த ஊட்டச்சத்து, நம்ம உடலுக்கு வந்து ஊட்டச்சத்து கிடைக்குது அப்படின்னா உடல் தன்னைத்தானே சரி பண்ணி கொள்ளும் அப்படிங்கக்கூடிய விஷயம் எனக்கு ஆழமாக தெரியும். ஆனால் எந்தெந்த உணவு வகைகளில் நமக்கு தேவையான ஆரோக்கியம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு வந்து தெரியாது. இப்போ ஊட்டச்சத்து அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய காஸ்ட்லியாக நம்ம செலவிட வேண்டியிருக்கோம். பாதாம், பிஸ்தா, அப்புறம் மட்டன், சிக்கன், இந்த மாதிரி மீன் வகைகள் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பொருளாதார செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். எல்லாராலையுமே அதனால் சரி பண்ண முடியுமானா அதை வாங்கி சாப்பிட முடியுமா? நிச்சயமா இல்லை. அப்போ சாதாரண அடித்தட்டு மக்களும் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு எது அப்படின்னா நம்மளுடைய நவதானியங்கள், சிறுதானியங்கள் அப்படிங்கிற விஷயத்த நான் ஜேகே பாரம்பரியத்துல வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் ஹால் மீட்டிங் வரப்போ கதிரவன் சார் பேசுனாங்க. நான் தேடிட்டு இருந்த விஷயம் எனக்கு வந்து அதில் கிடைச்சிது. அப்போ நான் இந்த விஷயம் தான் நம்ம தேடிட்டு இருந்தோம், இது நம்ம கிடைச்சிருக்கு, இதை நம்ம முழு மனசோட பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஜேகே பாரம்பரியம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இணைஞ்சு வந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துல நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு இடத்துல வந்து பயணம் பண்ணி அதுக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னாலும் எங்களோட தலைமை, எங்களோட அணி அமைப்பு தான் அதுக்கு காரணம். ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜூம் மீட்டிங் மூலமாக எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து எல்லா விதத்துலையுமே எங்களை வந்து பக்குவப்படுத்தி ஒருத்தங்கிட்ட பேசணும் அப்படின்னா எப்படி பேசணுங்கிற விஷயத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து தலைமை பண்பையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நிறைய விஷயத்த எங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. நாங்கள் வந்து ஜேகே பாரம்பரியாக்குள்ள வந்ததுக்கப்புறம் நாங்கள் உருவாக்கியிருக்கோம்னு தான் சொல்லணும். ஏன்னா அனுபவமே எங்களுக்கு கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இதில் ஜாயின் பண்ணி நான் வந்து ஃபெயிலியர் தான், ஒரே ஒரு இதில் பண்ணேன். ஆனால் இந்த அளவு நான் பண்ணணும்னு பண்ணலை. ஜாயின் பண்ண சொன்னாங்க, ப்ராடக்ட் வாங்கினேன், அதை வந்து பிடிக்கல, அப்படியே விட்டாச்சு. அது தலைமை சரியாக இருந்ததுன்னா நம்ம அதில் கண்டிப்பாக அதில் இருந்துருப்போம் நிச்சயமா. ஆனால் இங்கே அந்த இடத்துல அது இல்லை, தவறிட்டாங்க. அப்போ எனக்கு பிடிச்ச விஷயம் நம்மளுடைய டீம், நம்மளோட அணி அமைப்பு தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஜூம் மீட்டிங் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் குரூப் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் ஜூம் மீட்டிங் மூலமாக பேசுறது கற்றுக் கொடுக்குறாங்க. வாரந்தோறும் சிங்கப்பெண்ணை நிகழ்ச்சி நடக்குது. வாரந்தோறும் சனிக்கிழமை வந்து நம்மளுடைய ஆண்களுக்கு உண்டான நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி சாதனையாளர்கள் அந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. இப்படி ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து மேலும் மேலும் அனுபவங்களை நம்ம கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய நபர்களுக்கு தெரியாது. நம்ம மீட்டிங் உள்ள வர தான் நமக்கு எல்லாமே தெரியும். அப்போ அந்த வகையில் எனக்கு நம்ம அணி அமைப்பு தான் நான் மீண்டும் நினைச்சு சொல்லிக்கிறேன். மேலும் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து கொடுக்குற இடத்துல நல்ல ரிசல்ட், அந்த வகையில் நம்மளுடைய நம்ம அந்த பொருட்கள்லாம் உருவாக்கி கொடுத்த நம்மளுடைய டாக்டர் சுந்தர் பரமாத்மலிங்கம் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த நிர்வாகம் சரி சிறப்பாக நமக்கு கிடைச்சிருக்கு, தலைமையும் சிறப்பாக கிடைச்சிருக்கு. அது போக நம்ம பொருளாதார ரீதியாக முன்னேறதுக்கு உண்டான அந்த பொருளாதார திட்டங்களும் நமக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. எல்லாருமே வெற்றி பெறுவோம் என்று நான் சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களையும் மக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ.